எங்கெல்லாம் போனா? இங்கதான் போயிருப்பான். இல்ல இங்கதான் போயிருப்பான். இங்க வழி இருக்கு. மாட்டா மௌன செட்டா. இங்கதான்ல எங்கேயோ போனா அண்ணா. என்னடா மீனுக்கு வலை போட்டா கொக்கே மாட்டிருக்கு. ஏய் அவனை போய் போடல. ஆமா நீ இன்னைக்கு போகாத. அவனை போடல பாத்துக்கலாம். வழியை விட்டுரு, அவனை மட்டும் போட்டு போயிருவேன். எனக்கு தேவை ஓட்ட உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். என் காதல சோழி முடிச்ச வந்தா நிக்கான். அவனை மட்டும் போட்டா என் லவ் கிளியர் ஆயிரும். அதனால அவனை மட்டும் போட்டு போயிருவேன். யாரு குறுக்க? நீ குறுக்க வர. நிக்காத. போ 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 போ. எதுக்காக ஸ்கூலுக்கு போனேன்? அந்த பிள்ளைய என்னல பண்ணனே? எங்க அத்தா சுசிலா அவ அக்ஷயாவை கரெக்ட் பண்ணி தாரனால கொஞ்ச நாள் மட்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணா சார். சார் விட்டுருங்க சார். அதுக்கு பிறகு என்னல நடந்தது சொல்லல? அவ கிளாஸ் ரூம்ல அவ தனியா இருக்கும்போது போட்டோ எடுக்கலான்னு போனா சார். இப்போ எங்க ஐயா வெளியே பொம்பளை ட்ரெஸ் போட்டு அக்ஷயாவுக்கு முத்த கொடுத்துருந்தான் சார். அது போட்டோ எடுத்தியா இல்லன்னா வீடியோ எடுத்தியால? வீடியோ எடுத்தேன் சார். அந்த வீடியோ இப்போ எங்கல இருக்கு? என் செல்போன்ல தான் சார் இருக்கு. பாஸ்வேர்ட் என்ன? 1998 சார். இங்க அச்சயா, அங்க அபிராமி. இதான் உங்க வேலையோட? இல்ல சார், எங்க ஐயா அக்ஷயாவை தொட்டதுல இருந்து அவளை பார்க்க தோணல. நான் அபிராமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கையை உங்களை மீறி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் பிள்ளைய பத்த எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மாறா மாறா இளமாறா, இங்க மாறாம இருக்கிறது நீ மட்டும்தான். எல்லாமே கைமீறி போயிட்டு இங்க நீ வேற நான் வேற இல்லை. ஒருவேளை நான் உள்ள போயிட்டேன்னா
இங்க யாருக்குமே சேஃப்டி கிடையாது. எல்லாருமே எனக்கு இல்லை இல்லை நமக்கு எதிரியா மாறிட்டாங்க. அந்த வக்கீல நாளைக்கு காலி பண்ணி ஆகணும். நாளை கழிச்சு அந்த வக்கீல் வாய்தாவுக்கு வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, செஞ்சிரு. எதிரிய விட்டுலாம், துரோகிய மன்னிக்க கூடாது. ஐயா 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 மன்னிக்குங்க ஐயா ஐயா தெரியாம மாட்டேன் ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா மன்னிக்குங்க ஐயா ஐயா தெரியாம மாட்டேன் ஐயா. இந்த கஞ்சா குடிக்கும்போது சாதாரண நாள் கிடையாது. நான் முத்தம் கொடுத்த வீடியோ எடுத்து வக்கீல்களை கொடுத்து வந்திருக்கேன். மரண் நாளை கழிச்சு வக்கீல் கோர்ட்டுக்கு வந்தா உனக்கும் இதே கதிதான். டூ ஆர் டை. ஓகே? வாங்கோ. வணக்கம் சாமி. உட்காருமா. இல்ல நான் நிக்கிறேன். நீ என்னமா படிக்க? பிஎஸ்சி ஃபைனல் இயர். ஏமா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நாளைக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இந்த பொண்ணு இங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலை கேட்டு வந்துச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதனால வேலை போட்டு கொடுத்தேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா சார்? ஆமா அது இருக்கட்டும். அடுத்து நீ என்ன படிக்க போற? நானும் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா பேசுவோம். பேசுறேன். அந்த பையன் என்ன வேலை பார்க்கான்? அவங்க பெரிய பணக்காரங்க, ஆனால் இப்போ என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தான் தெரில. டெய்லி ஒரு புது பைக்கில் என்னை காலேஜுக்கு பார்க்க வருவாங்க. பைக் ஷோரூம்ல வேலை பார்த்தா கூட டெய்லி ஒரு பைக்ல வரலாமா? அதுக்கு பேர் டெஸ்ட் டிரைவ். அந்த பையன் போட்டோ இருக்கா? இருக்கே. நல்லா இருக்காங்க. இவன் தான் அவன். ஓகே இவனாமா? இந்த பையன் உன்னைய நல்லா ஏமாத்தி இருக்கான். இவன் ஒரு கஞ்சா குடியாரன். இவனுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த பாருமா, உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஏமாத்தி 2-3 வருஷமா பழகி காதலிக்கன்னு ஏமாத்தி கேஸை போட்டு பணத்தை புடுங்கிறது தான் அவங்க வேலையே. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் காதல் புனிதமானது. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ். அவங்கள ஏமாற்ற முடியாது. இந்த பாருமா, நீ அவனை ஏமாத்த மாட்ட, ஆனா அவன் உன்னைய நல்லா ஏமாத்துறான். உன் கலாச்சாரமும் அவன் கலாச்சாரமும் ஒத்து வராது. அவள் என்னை நல்லா வச்சு பார்த்துப்பா. அவளை பற்றி பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. யாரை பார்த்துட்டு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற? அது யார் தெரியுமா? என் அண்ணன்டி. ஆனா இன்னைக்கு அண்ணன் கூப்பிட முடியாத பாவியா நிக்கேண்டி. நீ அவன் கூட தானடி போனோம். போ, அவன் வேற யாரும் இல்ல, என் குழந்தைதான். ஓட்ட குடிசை, வாடகை பைக்கு, இரவல் சட்டை, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. நல்ல கஞ்சா அடிப்பான், வயிறு முட்டை தண்ணி அடிப்பான். ஒரு நாள் ஓ கூட படுப்பான், மீதி நாள் ரோட்ல கிடப்பான். வேண்டாண்டி அம்மா, வேண்டாம். அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாமா, வேண்டாம். நான் பிறந்த வீட்டுல பொரிச்ச சிக்கன் இருந்தாதாண்டி சாப்பிடுவேன் அடம் பிடிப்பேன். ஒருத்தனை நம்பி ஏமாந்து போய் இந்த பாலா போன வாழ்க்கையில ஒரு வயிற்று கஞ்சிக்கு கஷ்டப்படுறேன்டி. நீ காட்டினியே ஒரு போட்டோ, அவன் கூட பிறந்த அண்ணன் தாண்டி என் புருஷன். ஒரு நாள் சடங்கு வீட்டுக்கு ரேடியோ செட் கேட்டு வந்தான். அப்ப என்னை ஏமாத்திட்டாண்டி. இன்னைக்கு சடங்கு வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தியே, எவ்வளோ அழகு. உனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கானே. தம்பி அந்த போறாருல, அவர் யாருன்னு தெரியுதா? தெரியலையடா. அதான் அவளோட அண்ணன். இந்த ஊர்லயே பெரிய வைக்கல அவர் தான்.
தம்பி பெரிய ஆளை கையில் வச்சிருக்கேடா. ஆமாண்ணே, நமக்கும் பார்த்து எதாவது ஹெல்ப் பண்ணுறது. பார்த்து பண்ணிடலாண்ணே. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். குருசாமி பரம்பரையில் ஒரு காதல் திருமணம். ஏய் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிட்டாடா. அப்படியா? குட் நைட். குட் நைட் அனுப்பிட்டா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்னே. வாண, இந்த நல்ல விஷயத்தை அண்ணன்ட்ட சொல்லி ஆகணும். ஆன அண்ணா இளமாரம் எங்க இருக்காங்க? மேல மொத மாடியில். சர்வேரை வச்சு அளக்கட்டும் தம்பி, இடம் நமக்கு தான், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏ பொண்ணு, வா 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 வா, ஐயா வைங்க, பிறகு கூப்பிடுறேன். வாயா, என்ன திடீர்னு இந்த நேரத்துல இந்த பக்கம்? நம்ம அண்ணன் தான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சரிம்மா, அதான் சரி. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சிறப்பா அண்ணன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆ செய்யறோம். சரிண்ணே. லவ் பண்றான், ஆனா கொஞ்சம் பயப்படுறான். எதுக்கு தம்பி பயப்படுற? எதுக்கு பயப்படுற? பீட்டு வாங்க, எதனால நான் பாத்துக்கிறேன். பீட்டு வாங்க. சரி நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. தம்பி இந்த மாதிரி அண்ணன் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா பொண்ணு அன்னைக்கே தூக்கிருக்கலாம். ஏன்னா இந்த சந்தோஷத்தை நம்ம பசங்களை சொல்லி செலிப்ரேட் பண்ணி ஆகணும்.